லேர்ன். நான் ஓட்டர்ஸ் டேக்காக மட்டும் பேசலை. நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், எங்கள் சீனியர்ஸான நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழி காட்டணும். அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். லேர்ன். நீங்கள் படிக்கிறதுங்கிறது, உங்களோட படிப்புங்கிறது, நீங்கள் படிக்கிற அந்த பாடம் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பது மட்டுமல்ல. உங்களை சுற்றி இருக்கிறத படிக்கணும், உங்கள் என்விரான்மெண்ட்டை படிக்கணும், உங்கள் நாட்டை படிக்கணும், இந்த உலகத்தை படிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்குபேஷனாக அந்த ஆக்குபேஷனோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களால் பிரைட்டாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மேலே நீங்கள் போகவே மாட்டீங்க. நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. போன வருஷம் ஓட்டர்ஸ் டே இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே கையில் ஃபோன் வச்சுருந்தா அப்படியே கூகுளில் அப்படியே எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்தியா உங்களோட கையில் தான். எங்களுது முடிஞ்சிச்சு, சரியா? நாங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் வந்து நாங்கள் சாருக்கெல்லாம் இந்த ரோக்கு வந்து அந்த ஒரு பெருமை உண்டு. என்னென்னா, நாங்கள் ஒரே ரூமுக்குள்ளே 8 பேர் 9 பேர் படுத்து தூங்கியிருக்கோம். ஒரு ரூம் இருக்க வீடுகளில் கூட நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இன்றைக்கி நாங்களே என்ன பண்ணுறோம்னா, ஏசி, தனி பெட்டு, தனி இல்லையா? ஸோ வி ஆர் த ஜென்ரேஷன்ஸ் விச் ஃபேஸ் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நீங்களாம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் நடந்தும் போயிருக்கோம், சைக்கிள்லேயும் போயிருக்கோம், கவர்மெண்ட் பஸ்லேயும் போயிருக்கோம், 2 வீலரும் ஓட்டியிருக்கோம், இப்போ காரும் ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃபோனே இல்லாமல் வாழ்ந்திருக்கோம். அப்புறம் கிரிங் ஃபோன் வச்சுருந்துருக்கோம், அப்புறம் அந்த சங்கக்கட்டி செல் வச்சுருக்கோம், அப்புறம் பட்டன் ஃபோன் வச்சுருந்துருக்கோம், இப்போ இருக்கிற 5G டெக்னாலஜி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் த ப்ரிவிலேஜ் பீப்புள். எங்ககிட்ட தான் நாலேஜ் அதனால் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டோம்.